வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி சிஎம் பாங்கும் ரோமன் ரெயின்ஸும் வழக்கம் போல் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருப்பாங்க. போன வாரம் பங்கு ஓவராக பேசினார்ல, இந்த வாரம் ரோமன் ஓவராக பேசியிருக்காரு. தாங்க முடியாத பங்கு ரோமனே அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன தான் தப்பாக பேசினார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தமிழில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத புரியும். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வராரு. ஃபேன்ஸ் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் கத்திக்கிட்டு இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்னை எக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, எஸ் அஃப்கோர்ஸ் ரோமன் ரெயின்ஸை எல்லாருமே எக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும். எக்னாலஜ் பண்ணுறாரு. இந்த நாள், இந்த ஷோ, இது யாருடைய ஷோ தெரியுமா? நான் தான் இன்றைக்கி மண்டே நைட்ராவை ஓப்பன் பண்ணேன். அதாவது மண்டே நைட்ரா ஓப்பன் போது காரில் ஓப்பன் வந்தார்ல, அது சொல்கிறாரு. இந்த வாரம் மண்டே நைட்ராவுடைய மிடில்லையும் நான் இருந்தேன். மிடில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி அஞ்சேவஸ் கூட செக்மெண்ட் பேசியிருப்பார், அதை பற்றி சொல்கிறாரு. இப்போது இந்த ஷோவை மெயின் ஈவெண்ட் பண்ணி முடிக்க போகிறதும் நான் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மண்டே நைட்ரா உங்கள் ஃபுல் டைம் ரோமனோட முடிஞ்சிருக்குது. அதாவது முழுக்க நான் இன்றைக்கி உங்கள் கூட இருந்திருக்கிறேன். இந்த ஷோ என்னால் தான் முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த தருணம் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் இந்த இடத்துல நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. பாங்க், நீ இந்த இடத்துல சீக்கிரம் வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ரிங்கு ஒரு வெல்டன் ரிங், அதுவும் ஃபுல்லுக்கான ரிங். இந்த இடத்துக்கு நீ சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. த ஃபுல் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி த ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தே வந்தது. ஸோ பங்கும் வராரு. பங்கு சிரிச்சுக்கிட்டே வராரு. காரணம் த ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை. அப்படியே வந்த உடனே ரோமன் ரெயின்ஸும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ பங்கை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இது யாரோட ஷோன்னு தெரியுதா ஃபுல்? இது என்னுடைய ஷோ. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ நீ என்னுடைய கெஸ்ட்டு மாதிரி இந்த ஷோக்கு வந்திருக்கிற. உடனே நான் கண்டிப்பாக வெல்கம் பண்ணுறேன். ரெஸ்ல்மனியாவுக்கு சில தினங்கள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் உன் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. அதுக்காக நான் இந்த இடத்துல உன்னை கூப்பிட்டுருக்கேன் ஃபில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா பங்குக்கு கொஞ்சம் கோபம் வருது. அவர் பேச ஆரம்பிக்கார். த ஃபில் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையும் அவர் சொல்கிறாரு. ரோமன், நீ என்ன ஃபில்லுன்னு கூப்பிடாத. த ஃபில் அப்படிங்கிற பேர் என்னுடைய ஃபேமிலி எனக்கு கூப்பிடுற பேர். அதாவது இப்போ நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி த ஃபில் அப்படிங்கிற பேரை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நண்பர்களும் நெருக்கமாக இருக்கவங்க கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நெருக்கமானவே நீ கிடையாது. இந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு கூட உன்னை பார்த்து மண்டை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தோணுது. உன்னை பார்த்து மண்டை அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேனே தவிர்த்து, உன்னை பார்த்து நான் எப்போ பார்த்தாலும் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லுவேன் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நான் உன்னை மண்டன் தான் சொல்லுவேன், அதை தவிர்த்து உன்னை பார்த்து ஜோன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எஸ், ஜோ ரோமன் ரெயின்ஸோட ரியல் நேம். த ஜோ அப்படின்னு கூப்பிட்டா நீ ஒரு பெருமைக்குரிய ஆளாயிருவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ரோமன். ஜோ அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் ரொம்பவே நேசிக்க தகுந்த ஒரு ஆள். ஜோ அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துடைய ட்ரைபல் லீடருடைய நேம். ஜோ அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் அமைதிக்கான ஒரு விஷயம். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு த ஜோ அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னா மிஸ்டர் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த பேரை என்னால் கூப்பிட முடியாது. பரவாயில்ல, நீ என்ன பில்லுன்னு கூப்பிட வேண்டாம், மண்டேனா கூப்பிட்ருக்கோ. நான் ஒன்று வில் அப்படிங்கன்னே கூப்பிட்றேன். ஏன்னா அப்படி கூப்பிடும்போது நீ கோவம் அடிகிற பற்றியா, அந்த கோவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீ என்ன சொன்ன, என்னுடைய பிரதர் சுப்பீர் பிரதர். லாஸ்ட் வீக் என்னுடைய அப்பாவை பற்றி நீ பேசின. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக என் பிரதர்ஸ் வந்தாங்க. அவங்க பண்ணது சரியாக தப்பா நீ என்கிட்ட கேட்டேன்னா சரின்னு தான் சொல்லுவேன். எங்கள் ஃபேமிலி மேலே எவ்வளவு ஒரு நேசம் இருக்குது, எவ்வளோ ஒரு பற்று இருக்குது. ஒருத்தன் தப்பாக பேசினா அவனை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போன வாரம் ஜிம்மி அண்ட் ஜெய் காட்டியிருப்பாங்க. ஆமாம், ஜெய்கிட்ட அடி வாங்கினியே, உன்னுடைய டவடா ஒன்றும் திரும்பலையே. ஏன்னா அதை பற்றி தான் நாங்கள் பேக் ஸ்டேஜில் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். நீ போன வாரம் அடி வாங்கின பற்றி, அதை பற்றி எதுவும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது பங்கு அடுத்த வார்த்தை பேச ஆரம்பித்தார். உன் பிரதர்ஸ்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி கை கட்டி நிற்காதீங்க, குப்பை தொட்டி மாதிரி இருக்காதீங்க, குப்பை தொட்டி பயலுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்.
ஆனால் அவனுங்களுக்கு கோவம் என்னதுன்னா உண்மையை சொல்லிட்டானா. அவன் பின்னாடி கையை கட்டிட்டு இருந்தது உண்மை தானே, அதை சொல்லிட்டேன்னா அவனுங்களுக்கு கோவம் வந்துட்டான். ரோமன், நான் சில வார்த்தைகளை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம், ஆனால் ஒன்றை காயப்படுத்தி பேசும்போது அது சரிதான். ஒருவேளை தப்பான வார்த்தையாக இருந்தால் கூட அது சரிதான் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். த ரியல் ட்ரைபல் சீஃபா நீ இந்த இடத்துல நிற்கிறியான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்கிறேன், த ரியல் ட்ரைபல் சீஃபாக நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் ரோமன். உன்னை ஏற்ற மாட்டேன், உன் பிரதரை ஏற்றுக்க மாட்டேன். சார் நான் உன்ட்ட கேட்க, ரியல் ட்ரைபல் சீஃப் யாருப்பா? Who is the real tribal chief? ரோமன் ரெயின்ஸ் தான் ரியல் ட்ரைபல் சீஃபா, இல்லாட்டா ஒன்னையே ஆட்டி பழைக்கிற ட்ரைபல் சீஃபா? த ரியல் ட்ரைபல் சீஃப், ஃபேக் ட்ரைபல் சீஃப், இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. இது என்னுடைய ஃபேமிலி விஷயம். என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேபி ட்ரைபல் சீஃபுக்காக நாங்கள் மோதிக்கலாம், ஒன்று சேர்ந்துக்கலாம், ஏன் எங்களுக்குள்ள பகை அதிகமாக கூட ஆகலாம். பட் ஆனால் நான் இந்த இடத்துல உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்க. த ரியல் ட்ரைபல் சீஃப் தான் முன்னாடி நிற்கிறேன். அண்ட் இதை பற்றி நான் கண்டிப்பாக உன்ட்ட சொல்லியே ஆகணும். அதாவது கொஞ்சம் மோசமான வார்த்தையை தான் சொல்கிறாரு. இந்த ஷோவில் என் முன்னாடி நீ நிற்கும்போது ரொம்பவே வயசானவனாக தெரிகிற. ஏன்னா நீ ரொம்பவே வயசாகிட்ட. அதை நான் கண்டிப்பாக உன்ட்ட சொல்லி ஆகணும். அதனால தான் உன்னுடைய வாய் உன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது, உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே உனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோ, இது ரோமன் ரெயின்ஸோட ஷோ. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்னாலஜ் மீ, என்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, என் முகத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ராவ் ஓப்பன் பண்ணேன், மிடில் பண்ணேன், ஷோவை முடித்தேன். முழுக்க த மண்டே நைட் ரெயின்ஸாக நான் இன்றைக்கி இருந்தேன். நீ என்ன பண்ண? உன்னால் எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கான மண்டே நைட்ரா, என்னுடைய மண்டே நைட்ரா, என்னுடைய மெயின் ஈவெண்ட். அதனால் நீ என்னுடைய போஸ்ட் கார்டு கெஸ்ட்டு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு போகும்போது பங்குக்கு கோவம் வந்துட்டு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னார், இது என்னுடைய ஷோ, நான் முடிச்சுட்டே நான் போகிறேன்னு. இல்லை நீ போகக்கூடாது, எனக்கு இப்போ மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், என்னுடைய வாய் பேசிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஓகே தான். இந்த ஷோ உண்மையிலேயே யாருடைய ஷோ? ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஷோட ரியல் சாம்பியன். இந்த இடத்துல வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் யார்? மீ. நான் தான் இந்த இடத்துல ஹெவி வெயிட் சாம்பியன். இது இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. அப்போது இந்த ஷோ யாருடைய ஷோ? என்னுடைய ஷோ. ஸோ நான் தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸ் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேக்கார். அவர் பாட்டுக்கு மைக்கு கீழே போட்டுட்டு அவர் பாட்டு இறங்கி போகும்போது பங்கு குறுக்கால நிற்கிறாரு. கௌசிக் என்னடா அவன் கிட்ட மறுபடியும் குறுக்கால நிற்கிறாரு. ஸோ கீழே இறங்கி போகலான்னு பார்த்தா கீழே இறங்கியும் கையை நீட்டி நிற்கிறாரு. சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டால் பங்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. நீ என்ன சொன்ன, இந்த மண்டே நைட்டா உன்னோடையது, இந்த ஷோ உன்னோடையது, நீ தான் முடிவு வைக்கணும், நீ தான் தொடங்கணும், இந்த பேச்செல்லாம் கிடையாது. இந்த மண்டே நைட்டா அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனுடையது. வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் நான் தான். இந்த ஷோவை எப்போ முடிக்கணும், எப்போ நிறைவுபடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ இந்த இடத்துல நான் சொல்கிறத கேட்டுக்க. ரசல்மேனியாவுக்கு அப்புறமா உன்னுடைய பிரதர்ஸ் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. பிகாஸ் த பெஸ்ட் இந்த வேர்ல்ட் ரோமன் ரெயின்ஸ் தோற்று போயிட்டான் சிஎம் பங்குக்கிட்ட அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உன்னை நோக்கடிப்பாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை உனக்கு வராமல் இருக்கணும்னா உன் பிரதர்ஸை விட்டு நீ போயிடு. அவங்க கூட இருந்தால் நீ கடைசி வரைக்கும் சீட்டிங் சாம்பியனாக தான் இருப்ப. ஒருவேளை என்னை வீழ்த்ததுக்கு கூட நீ அவங்களுடைய ஹெல்ப்பை தான் கேட்ப அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை நீ சொன்ன மாதிரி நான் தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தலைவன் கோவம் அடுத்த வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாரு. நாகரிகமாக பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ கற்றுக்க. உன் பொண்டாட்டி, அதாவது ஏஜெயிலியை சொல்கிறாரு, உன் பொண்டாட்டியும் உன்னையும் நேருக்கு நேர் கம்பேர் பண்ணும்போது சிஎம் பங்க் ஒஸ்திந்த சாம்பியனாகவும் உன் பொண்டாட்டி ஒரு நல்ல சாம்பியனாகவும் எனக்கு தெரியுறா. ஏன்னா அவங்க உமன்ஸ் இன்டர் சாம்பியன் இருக்காங்கல்ல. ஸோ உன்னுடைய ஒய்ஃபை விட நீ பெட்டர் கிடையாது, நீ உன் ஒய்ஃபை விட கீழே அப்படிங்கிறத சொன்னோன்னா பங்கு கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் டூ மச் வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த வயசு டிஃப்ரென்ஸை வச்சுட்டு ஏன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கியடா கிளவா அப்படின்னு பேசிட்டாருங்க.
பங்குக்கு கோவம் ஏண்டா எதை வேணா பேசுடா, வயசை பற்றியா பேசுவேன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை அடிச்சிட்டாருங்க. எல்லாருமே ஷாக்கு, ரோமன் ரெயின்ஸ் அடிச்சிட்டாருன்னு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, கண்டுக்கவே இல்லை. ரெஃப்ரீஸ்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. பங்கையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டாங்க. எவனப்பாதுடா கிழவன்னு சொன்னேன். அதாவது எதை வேணாலும் சொல்லிக்க, என் பொண்டாட்டி சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்க, என் பொண்டாட்டி வந்து நல்ல சாம்பியன் சொல்லிக்க, என்னோட சிறந்தவன் சொல்லிக்க, கிழவன் சொல்லிட்டியடா, வயசானவன் சொல்லிட்டியடா, கோவத்தில் போகிறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இப்போவும் சொல்கிறாரு, நான் தான் சொன்னோம்ல இந்த ஷோவை முடிக்கிறது நான் தான், எப்போவுமே நான் தான், அதை நிரூபிச்சிட்டேன் பார்த்தியா, இன்றைக்கி கூட இந்த ஷோவை வந்து நீ தான் முடிவு பெறுவ, நீ தான் கொண்டு போவ அப்படின்னு சொன்னேன், ஆனால் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெற்றதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் கேரக்டர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல.